பிரைஸ் தி லார்ட். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். சண்டே ஒரு நாள் மட்டும் கிறிஸ்தவர்களாக நாம் வாழக்கூடாது. ஏனென்றால் உண்மையான விசுவாசம் என்பது வாரத்திற்கு ஒரு முறை வருவதல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் விசுவாசமாக தேவனை பின்பற்றுவது. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று லூக்கா 9:23 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே போல தேவன் விரும்புவது சண்டே சர்ச்சுக்கு எத்தனை பேர் கூடினாங்க என்ற அட்டண்டன்ஸ் அல்ல, சபைக்கு வந்த அனைவருமே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று லூக்கா 6:46 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டித்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அதே போல ஆராதனை என்பது இடத்தை சார்ந்ததல்ல, ஆராதனை நம்முடைய வாழ்க்கை முறை. ரோமர் 12:1 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வெறும் சண்டே சபைகளில் மாத்திரம் ஆராதனை செய்து களி கூறுவது அல்ல, நம் வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய மகிமைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதே சிறந்த ஆராதனை. ஆராதனை இடத்தை சார்ந்தது அல்ல, நம்முடைய இருதயத்தை சார்ந்தது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட நாம் அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். யாக்கோபு 2:17 அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். சண்டே மாத்திரம் நம்மிடத்தில் கிரியைகள் காணப்பட்டால் நாம் செத்த விசுவாசம் உடையவர்களாய் இருப்போம். அதே போல சண்டே மாத்திரம் தங்களை பரிசுத்தவான்களாக காண்பிக்கிறவர்களை தேவன் வெறுக்கிறார். மத்தேயு 15:8-9 பாரம்பரியங்களில் மூழ்கியிருந்த பரிசேயர் மற்றும் வேத பாரகர்களை இயேசு மாயக்காரர்கள், அதாவது நடிகர்கள் என்று சொல்லி கடிந்து கொண்டார். அன்பானவர்களே, நாம் நடிகர்கள் அல்ல, தேவனுக்கென்று கனி கொடுக்கக்கூடியவர்கள். மத்தேயு 7:17-23 வரைக்கும் நாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக வாழ்ந்தால் இயேசு நம்மை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்லிவிடுவார் என்று பார்க்கிறோம். நல்ல கனிகொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. 22:37 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்று. அன்பானவர்களே, தேவன் நம்மை சண்டே ஒரு நாளுக்கு மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மேல் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பாவத்தின் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு தேவன் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் ஒரு நாள் மாத்திரம் எரிவது அல்ல, ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் தர வேண்டும். உங்கள் வெளிச்சத்தை மறைத்து வைக்காதீங்க, உங்கள் தாளந்தை மண்ணில் போட்டு புதைத்து வைக்காதீங்க. எல்லாவற்றையும் பிறருக்காக பயன்படுத்துங்க, அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்க. சண்டே ஒரு நாள் மட்டுமல்ல, நாம் பரலோகம் போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.